அதிகப்படியா உங்களுடைய காதலனையோ காதலியோ சுதந்திரமா நீங்க விட தெரியும். உங்க கூட இருந்தாதான் அவன் ஹாப்பியா இருப்பான் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவர் எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறாரு அப்படிங்கிற, எங்க இருந்தாலும் யாரு கூட இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய நலமும் அவருடைய மகிழ்ச்சியும் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் தருது அப்படின்னா, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உண்மையிலேயே இன்னைக்கு உலகம் நல்ல ஒரு பரஸ்பரமாக மாறிட்டு இருக்குது. ஒரு காலத்துல பெண்கள் இப்படிதான் இருக்கணும், ஆண்கள் இப்படிதான் இருக்கணும், ஆண்களுக்கு ஒரு சிறந்த மதிப்பு, பெண்களுக்கு ஒரு இழிவான மதிப்பு, இப்படின்ற சமுதாயத்துல இன்னைக்கு எல்லாமே அப்படி தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு. அது தலைகீழாக மாறுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கல்வி. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நல்ல ஆழ்ந்து அகன்ற ஒரு படிப்பை இந்த மனித சமுதாயம் மேற்கொள்ளும் போது, கல்வியை அறிந்து கொள்ளும் போது, இந்த உலகத்தை குறித்த நல்ல தெளிவான ஒரு பார்வையை பார்க்க முடியும். ஏன்னா நிறைய படிக்க 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 மைண்ட் நல்ல மெச்சூரிட்டி ஆகிட்டே வருது. எல்லா மனிதர்களும் சமமானவர்கள், எல்லோருக்கும் உயிர் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது என்று சமமாக பார்க்கக்கூடிய பங்கு இன்னைக்கு எல்லார்ட்டையுமே இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் அடிப்படையில கல்வி. இந்த கல்வியில ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை விரும்பியவரை மணந்து கொள்வது என்ற ஒரு விஷயம். நம்ம லவ்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இன்னைக்கு நிறைய இருக்குது. லவ்வர்லயே ட்ரூ லவ் அப்படின்னு இருக்கு, ஃபேக் லவ்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறத யாரும் அட்டைன் பண்ணவே இல்லை. ஒருவரை ஒருவர் இனக்கவர்ச்சியின் காரணமாக ஒருவரை பிடிப்பதும் அவர்களோடு பழகுவதும் அது புனிதமான அன்பாக அவர்கள் பாவித்துக் கொள்வதும் அப்படியே உங்க லைஃபை அப்படி கொண்டு போறதும் இன்னைக்கு இருக்குது. பட் ட்ரூ லவ், வாட் இஸ் மீன் பை ட்ரூ லவ்? உண்மையான அன்பு அப்படிங்கிறத என்னை யாருமே ரியலைஸ் பண்ணல. ரெண்டு பேருமே ஒருத்தரை பிடிச்சிதான் காதலிக்கிறாங்க, லவ் பண்றாங்க. அப்போ ஒருத்தரை பிடிச்சி காதலித்து கொண்டு இருக்கும் போது அந்த தனக்கு பிடித்த நபர் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்போதும் ஹாப்பியா இருக்கணும், அவர்களுடைய நலமே நமக்கு முக்கியமானது என்று இருதரப்பும் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நினைத்து கொள்ளணும். இல்ல இந்த நபர் இப்படிதான் இருக்கணும், நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், என் கண்ட்ரோல்ல இருக்கணும், வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, அப்படி பேசிட்டா எனக்கு தாங்கிக்கிட முடியாது, நான் அவன்கிட்ட சண்டை போடுவேன், இப்படிங்கிற மாதிரியான ஒரு வகையான நேரோ மைண்டடா இன்னைக்கு எல்லாருமே இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா பொசசிவ் அப்படிங்கிறாங்க. அதிகப்படியான அன்பு வச்சிருக்கிறேன். அதனால அப்ப அதிகப்படியா அன்பு வச்சிருக்கீங்கன்னா அதிகப்படியா உங்களுடைய காதலனையோ காதலியோ சுதந்திரமா நீங்க விட தெரியணும். உங்க கூட இருந்தாதான் அவன் ஹாப்பியா இருப்பான் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவர் எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறாரு அப்படிங்கிற, எங்க இருந்தாலும் யாரு கூட இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய நலமும் அவருடைய மகிழ்ச்சியும் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் தருது அப்படின்னா நீங்க ட்ரூ லவ்ல டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க பொசசிவ் என்ற புண்ணாக்க பிடிச்சிக்கிட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப டவுன் ஆயிட்டு போறீங்க, உங்க லவ் கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா ஆனது கதையா அப்படி ஆனது மாதிரி நீங்க போயிடுவீங்க. உண்மையான லவ் என்பது சர்வ சுதந்திரத்தோட இருக்கிறது. அந்த சுதந்திரம் என்பது எந்த வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த சுதந்திரம் என்பது ஒரு தங்கு தடையற்ற ஒரு அன்பு, காட்டாற்று வெள்ளம் போல ஒரு அன்பு இருக்கணும். அப்படி ஒரு அன்பு உள்ளவர்களை இன்று காண்பதே அரிதாக இருக்கிறது. அப்போ லவ்வர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒருத்தரை கட்டுப்படுத்துவது, அடக்குவது, எனக்கு மட்டும்தான் உரிமையுடையதாக நினைப்பது என்பது ஒரு பிடிவாதமான கோணம். ஒரு சின்ன குழந்தைகள்ல பாத்திருக்கீங்கன்னா ஒரு பொருளை பிடிச்சுக்கிடுவாங்க. அந்த பொருளை பிடிச்சி ஏன் பொருள்னு சொல்லி ஒரு சின்ன வயசுல ஒரு உளவியல் தன்மை இருப்பான். அதே மாதிரி இந்த பொருளுக்கு பதிலாக இப்போ ஒரு ஆளை பிடிச்சுக்கிடுவாங்க. ஆளை பிடிச்சிட்டு அடம் பிடிப்பாங்க, இவன் எனக்கு தான் வேணும், இவன் எனக்கு தான் வேணும், வேற உலகத்துல வேற எதுவுமே இல்லை, இவன் இல்லைன்னா நான் அப்படியே சாமியாரா போயிடுவேன், எனக்கு வாழ்க்கையை வெறுத்துரும், நான் செத்து போயிடுவேன். இதெல்லாம் எமோஷனல் பிளாக்மெயில் தான். இது ஒரு பொருள் மேல் அதீத பற்று வைப்பதற்கு என்ன மனநிலையை தருகிறதோ அதுதான் இது தருது. அப்ப உண்மையான லவ் என்பது ஒரு காதலனோ காதல இரண்டு பேரும் சர்வ சுதந்திரமாக இருப்பது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் என்னன்னாலும் நம்ம அதற்காக செய்வது, இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் இவர்களுக்காக நான் என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிக சுதந்திரமான மனப்பான்மையோட இயங்கக்கூடிய ஒரு பாங்கு யாரிடம் இருக்கிறதோ அதுதான் ரியல் லவ். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டிவா இருக்கக்கூடியது, அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ட்ரூ லவ். அந்த ட்ரூ லவ் எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்தாது, கட்டுப்படவும் செய்யாது, சர்வ சுதந்திரமாக இயங்கக்கூடியது. ஒருவர் சர்வ சுதந்திரமாக இயங்க அனுமதிப்பது. தன்னுடைய காதலனோ காதலியோ இன்னொரு பெண்ணோட பையனோட பேசினாலும் பழகினாலும் அவர்களோட பயணித்தாலும் இங்க எந்த துடிப்பு இல்லை, அவன் ஹாப்பியா இருக்கா போதும், அதுதாங்க எனக்கு வேணும்
அப்படிங்கிற ஒரு தன்மை என்னைக்கு நமக்கு ஏற்படுகிறதோ அப்பதான் உண்மையான ட்ரூ லவ் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம், அந்த அன்கண்டிஷனல் லவ் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு வேணும், எனக்கு தனது என்பது ஒரு வகையான பொருள் பற்று, பொருள் இருந்த பற்றி இப்ப நபர் மேல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். வாழ்த்துகள், நன்றி, வணக்கம்.